வணக்கம். உண்மையை எப்போதும் என்ன பண்ண முடியாது, மூடி மறைக்க முடியாது. நான் நீ பேசுறது முருகன் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதன். எனக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும் முருகன் ஒரு வார்த்தை. நான் இந்த சமூகத்துல இருந்து ஏதோ தெரிஞ்சுன்னு வந்திருப்பேன். நான் எங்க படிச்சது அதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்றேன். நான் என்ன பண்ண போறேன், உடனே கோர்வையா தரப்போறேன். கிமு 3ஆம் நூற்றாண்டுல நக்கீரர் வாழ்ந்ததா சொல்லப்படுறேன். நிறைய ஆற்றுப்படை இருக்குது. பெருநர் ஆற்றுப்படை, பாணர் ஆற்றுப்படை, இந்த மாதிரி ஆற்றுப்படை இருக்குது. அந்த மாதிரி முருகாற்றுப்படை அப்படின்னு முருகனையே ஆற்றுப்படுத்துதல், வழிபடுத்துதல், அது விசேஷமான ஒரு பண்போடு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துறார் நக்கீரர். மதுரையில தன் உச்சங்கமும் இருந்த இடம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மனிதர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. நிறைய கதையெல்லாம் போச்சு. நக்கீரர் நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வந்து கேட்சபிளா இருக்குது. ஏன்னா கடவுள் கூடவே போட்டி போட்டவர், கடவுள் கூட போட்டி போட்டவர் இல்ல, அவரு இறையனார் என்ற ஒரு புலவரோட போட்டி போட்டவர். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்ட்டு இறையனார் எழுதின கவிதை. அந்த புலமை அது சொல்ற கருத்து தவறு அப்படின்னு வாதாடுகிறார். ஆனா உண்மையிலேயே நக்கீரர் தான் தப்பு, இறையனார் எழுதுறது சரிதான். மண் இருந்தால் மனம் இருக்கும். கூந்தல் எடுத்து ஒரு மண்ணோட ஒரு அம்சம் தான். ஆனாலும் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் அங்கம் பொழுதுபட அருவாளி நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரருட அறுக்கும் நக்கீரனும். கால் 2 வீழ்ச்சி கட்டிட்டு கழுத்து அறுகிற ஜாதி நீ என் பாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுவியா? இறையனார் சொல்ல இவர் சொல்றார், சங்கருப்பது எங்கள் சங்கரனாருக்கு அவர் தான் என்ன பண்றாரு, முருகனை ஆற்றுப்படுத்துறாரு. ஒரு 317 பாட்டுக்கு மேல வரிகள் மேல உள்ள ஒரு புக் அது. முருகர்ன்றது இப்போ வந்து கடவுள் அப்படின்னு நினைச்சு கும்பிட்டுக்கிறாங்க. முருகன்ன்றது என்ன இல்ல, கடவுள் இல்லாது தெய்வம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முருகர் அப்படின்னு ஒரு மனிதன் அல்லது ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன், இறையாற்றல் உள்ள ஒரு மனிதன் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஔவையார் சொல்றாங்க, ஔவையாருக்கு குருவா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஏன், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா கதை சொல்லி வச்சு ஔவையோட குருவா அவர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஒரு தெய்வீகமான நிலையில அவர் சிலையை வச்சு கும்பிடுறாங்க. இங்க தத்துவார்த்தமா படம் வந்தது ஒண்ணு இருக்குது, யதார்த்தமாவே அப்படியே சிலை வடிச்சதும் உண்டு. மாதா பிதா குரு 3 பேரும் யாரு? எங்க அம்மா எனக்கு தெய்வம், நான் கும்பலாம் தானே கோயில் கட்டி. எங்க அம்மா ஒரு 10 பிள்ளை பெற்றுக்கிறாங்க. 10 பேர் 10 பேரம் பேத்தியெல்லாம் என்ன ஆகும், கூட்டம் பெருகும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு செத்த நாளைக்கு எல்லாரும் இப்ப நாங்கெல்லாம் கொண்டாட்டமா அது பண்ணி இதை பண்ணுகிறோமே, பக்கத்து ஊருக்காரன் என்ன பண்ணுவான், கூட சேர்ந்துப்பான். இது இயல்பு தானே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு, சேர்ந்துட்டு என்ன ஆகுது, எல்லாருமே அனுசரிப்போம், எல்லாருக்கும் விருந்து கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ, கறியோ பிரியாணியோ சாப்பாடோ சோறோ தயிர் சாதமோ ஏதோ ஒண்ணு, கரெக்ட் தானே? அப்போ விழா பண்டிகை கொண்டாட்டம் மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாம் என்ன பண்ணிப்போம். இங்க ஏற்றத்தாழ்வு கூட்டம், எனக்கு தெரிஞ்சவர் எங்க அப்பா தான் உங்க அப்பாலாம் இல்ல. தெய்வீகமா வாழ்ந்த ஒரு மனிதன் முருகன். அவரை பத்தின விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்கன்னா கதைகளா சொல்லி வைக்கிறாங்க. பாருங்க, வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா முருகர் இருக்க மாட்டாரு. ஆனா விநாயகர் இங்கேயும் பரவலாயிட்டாரு. இப்ப தமிழுக்கு மட்டும்தான் ஒரு கடவுள், தமிழ் தெய்வம். தமிழ் தெய்வம் கடவுள்ன்ற வார்த்தையை ஒண்ணுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். வார்த்தை தானே இருக்குது, மாறுபட்டு போயிருக்குது. ஆனா முருகன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. நக்கீரனுக்கும் ஔவையாருக்கும் தான் வாழ்ந்திருக்கலாம். அந்த மனிதன் குருவா இருந்திருக்கலாம். இன்னும் பல ஆளுங்களுக்கு குருவா இருந்து வாழ்ந்துட்டு தன் வாழ்க்கையை முடிஞ்சிருக்கலாம். சமாதி கட்டாயமா சாதிச்சிருக்க வேண்டும். இந்த இந்து கோட்பாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மனிதனா அவர் இருந்திருக்க முடியும். ஆற்றுப்படையில முதல்ல எடுத்த உடனே ஞாயிறு போட்டு முன்னே ஆரம்பிச்சுக்கிறாங்க சூரிய வழிபாடு. ஏன்னா அதுதான் விசேஷமா இருக்குது, பிரகாசமா இருக்குது, அது வந்தால்தான் வெளிச்சமா இருக்குது, எல்லாத்தையும் அப்பதான் பார்க்கவே முடியுது. அதனால்தான் இங்க எல்லா மாற்றங்களும் ஏற்படுதுன்றதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் பார்க்கிறோம். அதனால அது முதன்மை கடவுளா வழிபட்டு இருக்கிறாங்க. அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இருக்குன்றதெல்லாம் உணர்றாங்கன்றதெல்லாம் 6வது நிலையில சைவத்துல தான். சோ 6ம் புரிந்த ஒரு மனிதன். அதனால 6 படை வீடு வந்தாங்க. குன்றுதோறும் இருக்கின்ற குமரன் 6 படை தான் இல்ல. இப்ப பாருங்களேன், இப்போ என்னன்னா தெய்வீகமான ஒரு மனிதர் வாழ்ந்தாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மெய்ப்பொருள் அப்படின்னு ஒண்ணு சைவ சித்தாந்தத்துக்கு முன்னாடி வைணவத்திலேயே கண்டுபிடிச்சாங்க. மறைப்பொருள் ஒன்றது ஒண்ணு சைவ சித்தாந்தம் கண்டுபிடிச்சது. இது ரெண்டையுமே சேர்த்து முருகர் என்ற ஒரு உபதேசம் தராரு. மயில் மேல ஒரு மனிதன் உட்கார முடியுமா? மயில் மேல உட்கார்ந்துகிறாரு, வேலை வச்சுக்கிறாரு. மயில் பாம்பை சாப்பிடும். ஆனா இந்த மயில் பாம்பு மேல நின்று கொடி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அந்த கொடியில சேவல் சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. தத்துவார்த்தமா முருகர்னா கடவுள்ரா, தெய்வம் இல்ல அப்படி கூட வெறுப்பா கூட நீங்க ஆகலாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த தெய்வீகமான மனிதன் கடவுளுக்கு போதிச்சிருக்கிறான், கடவுள் எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கான். உபதேசம் சொல்லி என்ன ஆச்சுன்னா, உபதேசத்துல உச்சகட்டமா பிரணவ மந்திரம் அப்படின்னு ஒண்ணு. முருகர் பெருமாள் தான் யாருக்கு? சிவனுக்கு. முருகன் யாரோட புள்ள அப்படின்னு கேட்டா பார்வதியோட புள்ள. பார்வதி வந்து புள்ளன்னா பார்வதி பெத்தலான்னா பெத்துக்கல, 6 பேரை ஒன்னாக்கணும். சிவன் அப்படி பார்த்தாரு, அப்படியே தெரிச்சுது, 6 இடத்துல போய் ஊந்துது, 6 இடத்துல புள்ள வளர்ந்தது. 6 இந்த என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னாக்கிய கம்ப்ரஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. சாத்தியமா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தத்துல சக்தி வழிபாடு இருந்தது. என்னாச்சு, கிளைகள் 6 மதத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னாக்கி முருகர் ஒருவரை கும்பிட்டா எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி. கந்தன் காலடியை வணங்கினால் எல்லாரையும் வணங்கின மாதிரி அர்த்தம்.
அதனால தான் அவருக்கு பேரு ஆறு முகன் இல்லைன்னா சண்முகன். தத்துவார்த்தமா ஒரு விஷயம், யதார்த்தமா ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி சமாதி சாதிச்சவங்களை புள்ளியாக்குறது அப்போதைய எழுத்தாளரோட மரபாந்தது. ஒரு கதை எதிர்வு என்ன பண்ணிட்டாரு, சிவன் ஒண்ணு உண்டு, சக்தின்னு ஒண்ணு உண்டு, சிவசக்தி தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் சொன்னவரு. இவங்களுக்கு குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, விநாயகர் இருந்தது, முருகர் இருந்தாங்க அப்படின்னா சித்தி புத்தினா ரெண்டுமே இந்த மாதிரி. விநாயகருக்கு இந்த மாதிரியே முருகனுக்கும் வள்ளி தெய்வானை. ஒருத்தி விசேஷமான குடும்பத்துல போறது, இன்னொருத்தி குறத்தி. ஒன்னு இயல்பானது, இன்னொன்னு கத்துக்குது. இப்படி ஒரு கதை. உண்மையிலேயே அவர் 2 மனைவியோட 3 மனைவியோட 4 மனைவியோட வாழ்ந்திருக்கலாம், புள்ள பெற்றிருக்கலாம், இருந்திருக்கலாம். விஷயம் அது இல்ல. தெய்வீகமானவர், கடவுளோட புள்ளன்னு சொல்றதுக்காக வேண்டி சொல்லி அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. முருகருக்கு பிறந்து முருகனுக்கு போனா என்ன ஆயிடும், கன்னித்தீவு மாதிரி ஆயிடும். இது அப்படி இல்ல. அந்த முருகன் எப்படி எல்லாம் வாழ்ந்துகிறாருன்றதுக்கு கதையா அவை பிராட்டிக்கு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக என்ன சொல்றாங்க, அவையார் போயிட்டு அதிகமான கூட நெல்லிக்கனி குத்துது, முருகர் குத்த நெல்லிக்கனிய குத்துக்கிறாங்க. மரபு வழியா அப்படி வந்துருக்கு. முருகர் கிட்ட இருந்து கை மாறி அவையார் கிட்ட இருந்து. அது எங்க தடைப்பட்டது தெரியல, ஆராய்ச்சி இல்ல. ஏன்னா எங்க ஒரு தடைப்பட்டு திரும்ப தான் நம்ம கண்டுபிடிச்சு வெளியே வந்துக்கிறோம். உபதேசத்தை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா, பாட்டுல நம்ம தாத்தாக்கெல்லாம் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிடறாங்க. படிக்கிறவங்க, நல்லா உன்னிப்பு கவனிக்கிறவங்க, இந்த கடவுள் தேடுறவங்க, உண்மையான பக்தி உள்ள மனிதர்களுக்கு அது புரியுற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. என்ன பண்றாரு, கிடைச்சோம். இந்த முருகர் என்ன கனியை சாப்பிட்டாரு, அது எங்க போய் எடுத்து வந்தாரு அந்த கனியை, உலகம்லாம் சுத்த போயிட்டாரு அவரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணிட்டாராம், வெளியே சுத்த விட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, உலகம் முழுசும் சுத்தி 6 படை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுன்னு வந்துட்டாரு. என்னென்ன கூட்டம் பண்ணிக்கிறாங்க, ஒரு கூட்டம் எப்படி எல்லாம் இருக்குது, கூட்டமா வழிபாடுகளை எல்லாம் எப்படி செய்யறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒன்னாக்கி ஒரு ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடாரு. அந்த வேல் தத்துவ விளக்கமா இருக்கு. தத்துவ விளக்கம் சொல்ல போறது இல்ல. பாம்பு, வெளிச்ச உடம்பு, மயிலு, மெய்ப்பொருள் இருக்கு. மெய்ப்பொருளோட வடிவம் வேல். மெய்ப்பொருள் சேவல் கலர்ல மாறிச்சுன்னா நீ என்ன ஆயிட்ட, கொடி ஏற்றிட்டு. இந்த மாதிரி சிம்பாலிசமா மெய்ப்பொருளும் மறைப்பொருளும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மறைப்பொருள் வளர்க்கறதுக்கான பயிற்சியும் அவர் என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துக்கிறாரு. அங்கதான் பிராணாயாமம் ஸ்டார்ட் ஆயிடுது. அங்கதான் வாசி யோகம்னு ஒண்ணு. இவ்வளவு விஷயத்த இந்த முருகன்ற ஒரு கடவுள் அல்லது தெய்வம் என்ன பண்ணி வச்சுக்குது, அதுக்குள்ள அடக்கி என்ன பண்றாங்கன்னா சிம்பாலிசம். மெய்ப்பொருளுக்கு என்ன பேரு அத்தனையும் சேர்த்துக்கிறாங்க. சண்முகம் அப்படின்னா 6 மூலப்பதிவடியோ முக்கோண சக்கரத்தில் அப்படின்னு சொல்ல 3 கோணம் 3 கோணம் 2 3 கோணம் 6 கோணம் 6 முகம்னு சொல்லி வச்சிருக்காங்க. 6 முகத்துக்கு இன்னொரு பேரு சண்முகம், சன்மார்க்கம். சன்மார்க்கி முருகன். முதல் சன்மார்க்கி யாரு, முருகன். வேட்டையாடணும் பொண்ணாடி கட்டிங்கன்னா குறைச்சி வீட்டுக்கு போயிட்டு என்ன சாப்பிட்டு இருப்பான், நல்லா போடுவாங்க. மயிலு, குயில், மானு, நம்ம என்ன வேணா கதை சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ முருகர் ஒருத்தர் வாழ்ந்துகிறாரு. இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, தத்துவார்த்தமா அதை ஒரு வடிவம் கொண்டு வந்து காலத்தால் அழியாததான் மாத்தி வழிபாட்டு முறையா வச்சுன்னு முருகர் ஒரு சிலையை வச்சு என்ன செய்யறாங்க, வழிபடுறாங்க. அது பேரு கந்தன் காவடி. ரொம்ப அழகா சொல்லி வச்சுக்குது. காவடி தூக்கணும்னா என்ன பண்ணிட்டான், காவடி என்ன புரிஞ்சிக்கல, என்ன பண்ணா, காவடி 2 பக்கம் கொம்பு வச்சு 2 பக்கம் போட்டு வச்சு, இந்த பக்கம் அரிசி எல்லாம் போட்டு அந்த பக்கம் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணோம், காவடி தூக்கணும்னு சொன்னா அர்த்தம் வேற ஆயிடுச்சு. வேலு குத்தணும்னு சொன்னா வேற அர்த்தம் ஆச்சு. மயில் குத்து அர்த்தம் வேற ஆச்சு. எல்லாமே அர்த்தம் வேற அனர்த்தம் பண்ணி என்ன ஆச்சுன்னா வியாபாரிகள் அப்படின்னு ஒருத்தர் உருவாயிட்டாங்க. ஆன்மீக வியாபாரிகள் இன்னைக்கெல்லாம் ஆகிறது இல்ல, ரொம்ப காலமாவே அது. இந்த முருகர் சூட்சமா ஒரு அர்த்தமோ, சூட்சமற்ற மனிதர்களுக்கு ஒரு அர்த்தமோ. அப்ப அந்த முருகரை வள்ளி தெய்வானன்னு சொல்லி அப்படி எல்லாம் பண்ணி நேர்த்தியா செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப முருக வழிபாடு அப்படின்னு சொன்னா என்ன, தன்னை தானறிதல் முருக வழிபாடா, கோயிலுக்கு போறதுக்கு முருக வழிபாடா, 2 அர்த்தம் வேற வேறவா வச்சு. அப்ப ஈட்டினவங்க ஈட்டாதவங்க ஒன்று ஆயிடுது. குருவை சந்தித்தவர்கள் குருவை சந்திக்காதவர்கள் 2 ஆயிடுச்சு. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் 1 2 பிரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்க பார்க்கணும். இவருக்கு நம்ம என்ன சொன்னா புரிய வைக்க முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா, குழப்பம் இங்கதான். அப்போ முருகர்னு ஒண்ணு அபரிதமா ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போய்க்கிறான் அந்த பக்கம். இன்னொரு பக்கம் முருகத்தை என்ன பண்ணிட்டாங்க, தத்துவார்த்தமாக்கி வச்சுட்டாங்க. உண்மையிலேயே மயிலுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, சேவலுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, வேலுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது, முருகனுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அது அந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு மனிதன் வாழ்ந்துக்கிறாரு. கதையெல்லாம் சொல்லி வச்சு, புராண கதைகள்லாம் சொல்லி வச்சுட்டு முருகர் என்ற ஒருத்தர் உனக்கு உதவு வரா வேண்டினா இப்ப போய் வேண்டிடுறேன் முருகா, நான் உனக்கு வந்து இது பண்றேன் அது பண்றேன். நடக்குது தானே, நிறைய பேர் நடக்குதுன்னா தானே கோயிலுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா முருகர் மேல இருந்துன்னு உனக்கு வந்து என்ன விட்டு, மயில விட்டு, சேவல் விட்டு எல்லாம் என்ன பண்றது இல்ல. உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறதே இல்லை. நீ பிரச்சனைகளை ஒரு கணம் நீ நினைக்கிறல்ல, அப்போ மனசுக்குள்ளவே வேலை செய்யுது. முருகர்னா தெய்வீகமானவர்னா இருக்குதாருன்னு சொன்னா யாருக்கு உதவுனா, அது என்ன கும்புருக்கு மட்டும் தான் உதவு வரவர. எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சுட்டு போனா. சாதாரணமா மழை எல்லாருக்கும் நினைவுமா இல்லையா, இவர் பணக்காரர் இவர் மேல தான் நாங்க மழை பெய்வோம், அவர் ஏழுங்க அவர் மேல நாங்க தூங்க மாட்டோம், நான் திங்கிச்ச மழை நினைச்சேன் நம்ம இல்லையா.
அப்போ அருள் எப்படி தான் பெய்யணும்? இப்போ எல்லாருக்கும் தானே அருள் இருக்குது. இப்போ தமிழுக்கு முருகர்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, கும்புறதுக்கு எடுத்துக்க கூடாது. அந்த முருகன் அப்படின்ற ஒரு தத்துவம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானமஞ்சரி. புரியுதுங்களா? அப்போ விசாரம் பண்ண வேண்டியது முருகர்ன்றது என்ன பண்ணா, விசாரம் பண்ண உட்கார்ந்து இந்த சிலை யார் செஞ்சா, இவ்வளோ அழகா நேர்த்தியா இதை செஞ்சுக்கிறார். அந்த வேல் இனத்தை குறிப்பிடுது, அந்த மயில் என்ன சொல்ல வருது, அந்த பாம்பியா அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த முருகாற்றுப்படை திரும்ப நீங்க என்ன பண்ணலாம், போய் படிக்கலாம். அதோட விளக்கங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், தேடலாம். தேடினா நீங்களும் என்ன ஆயிடுவீங்க, மகானாம இருக்கீங்க. மிக உன்னதமான ஒரு நிலையை உங்களுக்குள்ள கட்சிடும். அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த முருக தத்துவத்தை. கூட்டு சொம்மனா கையெழுத்து கும்பிட்டு வேலை எடுத்து குத்தினா என்ன ஆவீங்க, யோசித்து பாருங்க. உபதேச பொருள் வாங்கும்போது தத்துவ விசாரணை வந்துச்சுன்னா தத்துவ விசாரணை நீங்களா செய்யலாம். இல்லைன்னா அந்த தத்துவங்கள் எல்லாம் புரிந்த மனிதரோட பேசல என்ன ஆயிடும், புரிய வச்சிருவோம். எங்கிட்ட என்ன பண்ணணும், நீங்கன்னா தத்துவ விசாரம் பண்ணணும்னா என்னென்ன வந்து ரகசியமா தான் தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லையா. இப்படி பேசுறது தத்துவ விசாரம் பண்றதுன்றது இது இப்படி விசாரம் பண்ணீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அது உங்க ஒன்றும் இல்லை, அங்கே நடக்கிறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள. நீங்க அங்கே போய் வேண்டினா நடக்கிறதுக்கு காரணம் உங்க இஷ்டம். நீங்க வேல் குத்திக்கிறது, காவடி தூக்குறது, நீங்க செருப்பு போடாம நடக்கிறது, மஞ்சள் வச்சு போடுறது, கோயில் கோலா சுத்துறது உங்க விருப்பம். இல்லை எந்த 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 சிலையனா நீ கும்பிட்டுக்கலாம். விநாயகர் கும்பிடுறியோ, இல்லை முருகர் கும்பிடுறியோ, இல்லை இயேசுவை கும்பிடுறியோ, இல்லை சில வழிபாடே இல்லாம 5 வேளை தான் நான் கும்பிட்டுருக்கியோ, அதெல்லாம் யாரு இஷ்டம், ஓ இஷ்டம். ஆனால் முருகர்ன்ற ஒரு விஷயம் தத்துவார்த்தமா தமிழ் மனிதர்களுக்கு ரகசியங்களை உள்ள வச்சு, ஏன்னா வருங்காலங்களில் சிதைஞ்சு போயிடுறதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறான், தத்துவார்த்தமா ஆக்கி மறைச்சி வச்சுக்கிறான். யார் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதை திறந்து ரகசியத்தை தெரிஞ்சு நன்றி சொல்லுவோம். இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு போகிறேன் நம்ம தாத்தாக்கெல்லாம் பண்ணலாம், நம்ம நன்றி சொல்லலாம். திரும்பவும் சொல்றேன், நீங்க பக்தியோடு இருங்க. உங்க பக்தி போலியானது, உங்களுக்கு கடவுள் தெரியாது, உண்மை தெரியாது, தெரிஞ்சுக்க முற்படுங்க. சரியா? இப்படி 2 பேருக்கும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க.